அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று 44வது நாள், 44வது பாசுரம். இன்னையிலேருந்து 3ஆம் திருமொழி ஆரம்பிக்குது. 3ஆம் திருமொழி எதை பற்றினா, கிருஷ்ணனை தொட்டிலில் இட்டு தாளாட்டுதல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது தாளப்பருவம் அப்படின்ற சொல்லுவாங்க. இதுதான் இந்த 3ஆம் திருமொழியோட சிறப்பு. இது 44வது பாட்டிலேருந்து 53வது பாட்டு வரைக்கும் போகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முன்னாடியே சொல்லிடுறேன், ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, அதனால் முன்னாடியே சொல்லிடுறேன். வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த மன்ன சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாளேலோ மையம் மலர்ந்தானே தாளேலோ. இப்படி தான் பாட்டு முடியுது. நம்ம பாட்டுக்குண்டான வரிக்கு வரி விளக்கத்துக்குள்ளே போகலாம். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டினா, மாணிக்கம்ன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி வைர இடை கட்டினா இடுப்பில் வைரங்களை வச்சு கட்டின உள்ளதை சொல்கிறாங்க. ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில், அதாவது ஆணினா இங்கே சுத்தமான தங்கத்தால் செஞ்ச ஒரு தொட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான், பேணினா போற்றுதல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்காக பிரம்மா இதை அனுப்பிச்சி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாணி குரலனே தாளேலோ, மாணினா சின்ன அப்படின்ற மாதிரி அர்த்தம், குரலன்னா குறிய வடிவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அர்த்தம். இதை நம்ம சேர்த்து படிக்கும்போது எப்படி படிக்கலாம்னா, அழகிய குரல் வடிவம் கொண்டவனே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவனுக்கு தாளேலோன்றது தாளாட்டு. அதே மாதிரி வையமளந்தானே தாளேலோ, வையத்தை அளந்தான் நம்ம பெருமாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வையம் அளந்தானே தாளேலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பாட்டு முடியுது. இதான் இந்த பாட்டுக்குண்டான அர்த்தம். நன்றி.